அவருடைய வழிகளை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் என்ன எழுதி இருக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வழியிலே நாம் செயல்படுவோம். நாம் செயல்படும் பொழுது மலையும் கீழ்ப்படியும், தண்ணீரும் கீழ்ப்படியும், மரமும் கீழ்ப்படியும், நிழலும் கீழ்ப்படியும். நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. மலையும் உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னவர் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனுஷனா சொன்னாரு? தேவனுடைய விருப்பத்தின்படி என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்திலே நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் உண்மையுள்ள நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒருமனப்படுவோம். அப்பொழுது நான் சொன்னபடியே நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்திலும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸ்ல 86வது செய்தி தலை வணங்கிய தண்ணீர். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு காரியமும் கிடையாது. பாருங்க, ரைட்? எல்லாமே கீழ்ப்படியும். எதெல்லாம் கீழ்ப்படிந்தது? மரம் கீழ்ப்படிந்தது, ரைட்? சூரியன் கீழ்ப்படிந்தது, சந்திரன் கீழ்ப்படிந்தது, ஆமென். வியாதிகள் கீழ்ப்படிந்தன. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியை ஆவியானவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். அது என்னவென்று சொன்னால் தலை வணங்கிய தண்ணீர். வேதத்தில் பல இடங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு தண்ணீர் கீழ்ப்படிந்திருக்கிறது. அதில் ரகசியங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். தேவ மனிதர்களுக்கு கீழ்ப்படியாத எதுவுமே கிடையாது. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? எப்பா, இமயமலையை கீழ்ப்படியும் என்று சொல்லி இருக்கிறார். ஏன் உங்களுடைய வியாதி இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறது? ஏன் இன்னும் உங்களுடைய கடன் பிரச்சனை கீழ்ப்படியாமல் இருக்கிறது? இன்றைக்கு காணுகிற எந்த பிரச்சனையும் நீங்கள் காண மாட்டீர்கள். தொடர்ந்து செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாருங்கள், ஈவன் பிஃபோர் த பர்த் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டது. அதை நாம் வாசிப்போமா? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். The book of Isaiah chapter 9 verse 6, B I shall read for you. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருக்கு 5 நாமங்கள் சொல்லப்படுகின்றன. அதிலே முதலாவது நாமம் என்ன? அவர் நாமம் அதிசயமானவர். His very name is wonder. அப்போ நம்முடைய தேவனுடைய முறைகள் எல்லாமே மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத வழிகள். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். முதலாவது என்னது? ஆராய்ந்து முடியாத. அவருடைய வழிகளை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் என்ன எழுதி இருக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வழியிலே நாம் செயல்படுவோம். நாம் செயல்படும் பொழுது மலையும் கீழ்ப்படியும், தண்ணீரும் கீழ்ப்படியும், மரமும் கீழ்ப்படியும், நிழலும் கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் என்ன பார்க்க போறோம்? தலை வணங்கிய தண்ணீர். வேதத்தில் பல இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு அந்த தண்ணீர் தலை வணங்கி இருக்கிறது. அதை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வழிகள் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் வழிதான். வேதத்தில் பாருங்க, ஜனங்களை விடுவிக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிதான் அவருடைய வழி. வேற என்ன? தேவைகளை சந்திக்க, பாதுகாக்க, ப்ரொமோட் பண்ண எல்லாமே அதிசய வழிதான். ஏனென்றால் அவர் நாமம் அதிசயமானவர். இன்றைக்கு மனிதர்களை கொண்டு
தண்ணீர் மூலம் அவர் செய்த அதிசயங்கள் சிலவற்றை நம்ம தியானிக்க போறோம். பாருங்கள், முதலாவது தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிற தேவன். சத்துருக்களாகிய பார்வோனுடைய குடும்பத்தையும் எகிப்தியருடைய அந்த சேனையையும் எகிப்து ஜனங்களையும் பயங்காட்ட என்ன செய்தார் என்று சொல்லி the book of Exodus chapter 7 verse 19 I shall read. யாத்திராகமம் 7வது அதிகாரம் 19வது வசனத்திலே, மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மர பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லு என்றார். என்ன சொல்றாரு? உன் கோலை நீட்டு, அது என்ன செய்யும்? தண்ணீர் பார்வோனுடைய இருதயத்தை கரைய பண்ணும். அது அவருடைய அனந்த ஞானம். அப்போ தண்ணீர் மோசையுடைய கோலுக்கு கீழ்ப்படியுது. பாருங்க, supernatural. God's promotions are always supernatural. God's promotions அப்புறம் என்னது? ப்ரொடெக்ஷன், அப்புறம் என்னது? டெலிவரன்ஸ், எல்லாமே சூப்பர் நேச்சுரல். அதுல ஒரு வழி இங்க பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் என்றால், எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் வாழ்ந்த இஸ்ரவேலர் ஜனங்களை விடுவிப்பதற்கு முதலாவது தண்ணீரை இரத்தமாக்கி தாங்கள் சொல்லுகிறதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறது என்று சொல்லிட்டான். ராஜாவிடத்துல போய் என்ன சொல்றா எலிசா ராஜாவிடத்துல சொல்றாரு, நான் சொன்னாதான் மழையும் வரும், காற்று வரும், பனியும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்கிறார். ஸ்விக்கி பாயே தலைவர் எலிசாவுக்கு மாத்திரம் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவனை அந்த சாப்பாடு வரும்போது அவனை சுற்றி 100 பேர் இருக்கிறாங்க. அந்த ஸ்விக்கி பாய்கிட்ட சொல்றா, எப்பா எனக்கு தெரியும் நீ எனக்கு மட்டும்தான் ஆகாரம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய், அதை நீ எல்லாருக்கும் கொடுப்பா, மீதியும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே ஆகாரம் மீதியா இருந்தது. இங்க என்ன சொல்லுகிறது வசனம்? கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று. அதனாலதான் தேவன் சொல்றாரு, எப்பா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை உங்களுடைய வஸ்திரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய எச்சில்ல இருந்த வல்லமை, உமிழ்நீர்ல இருந்த வல்லமை உங்களுடைய உமிழ்நீர்ல இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய நாவில இருந்த வல்லமை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே உங்களுடைய நாவில இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட். அப்பா ஆண்டோடைய வழிகளில் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில என்ன கிடையாது? போரிங் என்பதே கிடையாது, சோர்வு என்பதே கிடையாது. எப்பொழுதும் குதூகலம், எப்பொழுதும் கொண்டாட்டம், எப்பொழுதும் ஆனந்த கழிப்பு, எப்பொழுதும் ஆனந்த முழக்கம். அந்த வாழ்க்கைக்கு நேராக தேவன் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இரண்டாவது தண்ணீரை திடப்பொருளாக மாற்று. அது தலை வணங்குது. இப்ப என்ன வேணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? அந்த கடல் நீரை ஆங்காங்கே நிறுத்த வேண்டும். 2 பக்கமும்
கடல் நீரை நிறுத்தணும். அதற்கு ஒரு 2 பக்கமும் சுவர் கட்ட வேண்டும். அந்த தண்ணீரே சுவராக மாறிட்டு, நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். தண்ணீரை உறுதியாக்கி மதில்களை உண்டாக்கினார். எக்ஸடஸ் 14:21 and 22. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனங்களை வாசிக்கிறேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. 22வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. தண்ணீர் சுவர்களாக நின்றது. சரிசாமின்னு ஏற்றுக்கொள்ளுது பாருங்க. ஆண்டவருடைய விருப்பத்தை செய்வதற்கு ஜட பொருட்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றது. தேவனுடைய விருப்பம் என்ன? அந்த கடல் நீர், செங்கடல் நீர் தன்னுடைய ஜனங்களை தொடக்கூடாது. அப்போ அதுக்கு 2 பக்கமும் மதில் கட்டணும். அங்கே இருந்த தண்ணீரையே மதிலாக்கி கொண்ட தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். Hallelujah. Oh, hallelujah. Thank you, Lord, for your goodness. Thank you, Master. இதுல தாங்க அந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார் பாருங்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். The book of Exodus chapter 4 verses 20 and 21 I shall read for you. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான். கவனிக்கிறீங்களா? மோசே காய்ந்து கருவாடான ஆடு மேய்த்து கொண்டிருந்த கோல் தேவனுடைய கோலாக மாறிட்டு. ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே அவருடைய தாசனாகிய மோசே தேவனாக இருந்தார். இன்னும் அதை குறித்து 21வது வசனம், யாத்திராகமம் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பதாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. இதை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். தேவன் உங்களுடைய வாட்சில், பேனாவில், மொபைல் போனில் தந்திருக்கிற அற்புதங்களை வெளிப்படுத்த நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க போகிறீர்களா? வெரி சீரியஸ் மேட்டர். நீங்க ஏன் கிறிஸ்தவ பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்க தெரியுமா? தங்களுடைய கைகளிலே இருக்கிற அத்தனை பொருட்களிலும் மரித்தோரை உயிரோட எழுப்பக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்கிற நாலேஜ் இல்லைங்க. எச்சரிக்கையாயிரு. எதுக்கு? உன் கையில இருக்கிற அத்தனையிலேயே சூப்பர் நேச்சுரல் பவர் வச்சிருக்கிற, அதை நீ செயல்படுத்த எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், வேற எங்கெங்கெல்லாம் தண்ணீர் ஆனது கீழ்ப்படிந்தது. இன்னைக்கு தலைப்பு என்ன? தலை வணங்கிய தண்ணீர். எங்கெங்கெல்லாம் தலை வணங்கிட்டு என்று நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவீர்கள், தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் மோசே செய்ததை செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று இந்த வையகத்திற்கு வழிகாட்டுவீர்கள். ஹல்லேலூயா. 3வது பாருங்கள், தண்ணீர் எங்கே கீழ்ப்படிந்தது என்று சொல்லி இதை யாத்திராகமம் 15:25 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமாக தண்ணீராக மாறிற்று. ஹல்லேலூயா. பாருங்கள், மாரா என்கிற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பயணிக்கும் பொழுது அங்க என்ன வந்துட்டு? தண்ணீர் தாகம், கடுமையான தண்ணீர் தாகம். தாகத்தை போக்குவதற்கு தண்ணீர் இருக்கிறது என்று அங்கே இருக்கிற தண்ணீரை வாயிலே வைத்து பார்த்தால் கசப்பு, குடிக்க முடியாது. அந்த கசந்த மாராவில் இருந்த தண்ணீரை மதுரமாக மாற்றுவதற்கு எனக்கு பிரியமான தேவர்களே, ரைட், அந்த மாராவின் தண்ணீர் கீழ்ப்படிந்தது. ஹல்லேலூயா. God's ways are always supernatural. It is mysterious. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். இன்றைக்கும் அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது பாருங்க, நம்ம கொஞ்சம் நேரம் தான் இருக்கு பாருங்க. 4வது தண்ணீர் எங்கே எப்படி கீழ்ப்படிந்தது என்று சொல்லி அங்கே 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க.
ஒவ்வொரு வசனத்தை எடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியாத வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அவன் என்ன செஞ்சான்? எலியா நடந்து போகிற வழியில என்ன வந்தது? யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிறது. அவன் அக்கறைக்கு போக வேண்டும், டென்ஷனே ஆகலைங்க. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், கர்த்தருடைய வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் there won't be any tension, அங்க பதஷ்டமே இருக்காது. ஏனென்றால் சூப்பர் நேச்சுரல் வழியிலே நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள். அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? எலியா தோல்ல கடந்த துண்டை எடுத்து ஒரு அடி அடிச்சா என்னாச்சு? தண்ணீர் கீழ்ப்படிந்தது, தண்ணீர் தலை குனிந்தது, யோர்தான் நதி 2ஆக பிளந்ததுங்க. அதே வேலையை எலிசாவும் செய்யறான் பாருங்க. தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து ஒரு அடி அடிக்கிறான், அவனுக்கும் யோர்தான் நீர் கீழ்ப்படிந்தது. உலகத்தில் உள்ள அத்தனையும் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக ஆயத்தமாக இருக்கிறது. கட்டளை கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? விசுவாசத்துல ஏதோ ஒரு கிரியை செய்ய நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? எது இன்னைக்கு உங்களுக்கு ஏற்க இருக்கிறது? செங்கடல் வந்திருக்கிறதா? யோர்தான் நதி வந்திருக்கிறதா? கடன் பிரச்சனை வந்திருக்கிறதா? எரிகோ மதில் வந்திருக்கிறதா? குடும்ப குழப்பம் இருக்குதா? எல்லாவற்றையும் ஓட ஓட விரட்டி தேவனுடைய வழியை நீ கண்டுபிடிக்க போகிறாய். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. நீங்க நினைக்கலாம், ஐயோ அங்கிள் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆள். கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டுல யாருமே நம்ம பக்கம் வர முடியாதுங்க. நான் சொல்லலைங்க, இயேசு சொல்லுகிறாரு. எலியாவோ எலிசாவோ யோவான் ஸ்நானகனோ மோசேயோ தாவீதோ நம்ம பக்கத்திலே வர முடியாதுங்க. மத்தேயு 11:11 வாசித்து பாருங்கள். வாசிக்கட்டுமா? The book of Matthew chapter 11 verse 11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் இயேசு சொல்லுகிறாருங்க, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். கொலோசையர் 1:13 பாருங்க. நாம் இன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே மறுபடி பிறந்து இருக்கிறதுனால இவர்கள் யாருமே நம்ம பக்கம் வர முடியாதுங்க. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. அதே யோர்தான் நதி ஒரு பெரிய மெடிசனா மாறிச்சு. பழைய ஏற்பாட்டுல நாகமான் குஷ்டரோகம், அதை வாஸ்து பாருங்க. 2 ராஜாக்கள் 5:14 சிறு பிள்ளையின் தோலை போல மாறிட்டுங்க. ஏன்? அந்த தண்ணீர் எலிசாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு மருந்தாக மாறினது. தண்ணீர் தலை வணங்கிற்று. இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாடு எக்ஸாம்பிள். புதிய ஏற்பாடு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? எப்படியெல்லாம் தண்ணீர் தலை வணங்கிற்று. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. thank you master. பாருங்கள், அந்த எலிசா எப்படி யோர்தான் நதி நீரை மெடிசனா மாத்தினாரோ அதை போல யாரு? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? சீலோவாம் குளத்து தண்ணீரை மெடிசனாக மாற்றி குருடனுடைய கண்ணை சுகமாக்குகிறார். தண்ணீர் கீழ்ப்படுகிறதுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. what a loving daddy. தண்ணீர் எதற்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சது என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்க, தண்ணீர் இப்ப என்ன செய்யணும்? அதனுடைய டென்சிட்டியை மாத்தணும். ஏன்? இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் என்ன செய்யணும்? தண்ணீர்ல நடக்கணுங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட இயேசு சொல்லல, ஒரு வார்த்தை கூட பேதுரு சொல்லலைங்க. அப்படியே ஜம்முனி நடந்து போனாங்க, தண்ணீர் தரையாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதுதான் தேவனுடைய வழி. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் தண்ணீர் மேல நடக்க தான் செய்வேன், நீங்க என்ன செய்வீங்க? ஃபுட்பால் ஹாக்கியே விளையாடுவீர்கள். நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்லல, செய்வீர்கள். You shall do greater things more than me. நான் செய்ததை விட பெரிய கிரியைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய், தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா. மகனே மகளே, நீ என்ன செய்வா? நீ ஒரு லேடியா இருந்து இதை கேட்டுட்டு இருக்கியா? அது மேல ஹாக்கி விளையாடுவா,
ஃபுட்பால் விளையாடுவா, வாலிபால் விளையாடுவா. அப்படிதாங்க தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறாரு. அவர் லாசருடைய கல்லறையை காலி செய்தார். அவருடைய வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் கல்லறை தோட்டத்தையே காலி செய்வீர்கள். அதனாலதான் இதை போட்டிருக்கோம், you are a world shaker. Hallelujah. லாசருவின் கல்லறையை காலி செய்தார், லாசருவின் கல்லறையை காலி செய்தார், கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய், இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் ஒவ்வொரு நாளும் அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யக்கூடிய நாள் வந்துவிட்டது என்று சொல்லும்படியாக கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஐயா, இதற்கு மிகவும் சாதாரண நபர்களைத்தான் தேடுகிறார், சாமானியர்களைத்தான் தேடுகிறார். பேதுரு ஒழுக்கமானவனும் கிடையாதுங்க, புத்திசாலியும் கிடையாதுங்க, ராஜ வம்சத்திலையும் பிறக்கலைங்க, பாஸ்டர் வீட்லையும் பிறக்கலைங்க. மீன் பிடிச்ச அன்றாடம் காய்த்தியை கொண்டு அவனுக்கு என்ன பேரு? வேர்ல்டு ஷேக்கர். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொன்ன இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்ல போகிறது, உலகத்தை கலக்குகிறவர்கள். ஓ வாழுவோ வையகத்தையும் வாழ வைப்போ செய்திகளை, 1000 செய்திகளை கேட்கிற நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். அப்படிதான் டிசைன் பண்ணி இருக்கிறாருங்க. இட் இஸ் சப்ப மேட்டர். ஹல்லேலூயா. ஓ யாராவது கஷ்டப்பட்டாங்களாங்க? நான் போயிட்டு வந்தேன் பாருங்க, எகிப்துல அந்த நைல் நதி அவ்வளோ பெரிய நதி. எனக்கு தெரிஞ்சு தாமிரபரணி ஆற்றுல நல்லா நொங்கு நுரையுமா வெள்ளம் போகும்போது நான் பார்த்துருக்கிறேன். அதை விட அதிகமாக தண்ணீர், அவ்வளோ பெரிய ரிவருங்க. அந்த ரிவர் வாட்டரையே மோசேயினுடைய கோல் ரத்தமாக மாற்றி விட்டது பாருங்க. அல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அந்த தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார், உங்களை கொண்டு உலகத்தை உலுக்குகிற பயங்கரமான அற்புதத்தை செய்ய போகிறார். ஓ அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் நடப்பதற்கு அந்த தண்ணீர் என்ன செஞ்சிட்டு, கலிலேயா கடல் தண்ணீர் கல்லாக மாறி வழியை உண்டு பண்ணினது. ஹல்லேலூயா. டென்சிட்டியே மாற்றிட்டுங்க. அடுத்தது எதுக்கு கீழ்ப்படிஞ்சது? அசால்ட்டா போவாரு. எப்பா தண்ணியை எதுல ஊத்துங்க? கச்சாடியில ஊத்துங்க. ஊத்திட்டீங்களா? இப்போ மொண்டு கொண்டு கொடுங்க. திராட்சை ரசமாக மாறிற்று. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்ட போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழிங்க. அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழி. பாருங்க, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், வேதத்திலையும் இருக்க வேண்டும், என்னுடைய அனுபவத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிற வழக்கம். நான் கிருப 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 பாருங்க. பல தேசங்கள்லேருந்து என்னை அழைக்கிறார்கள். ஒரு சகோதரி அழைக்கிறார், கண்ணில் என்னது கேன்சர் வியாதி, தண்ணீர் எடுமா, எடுத்துட்டியா? இயேசுவின் நாமத்தினால இந்த தண்ணீருக்குள்ள இந்த கேன்சர் வைரஸ், கடைசி வைரஸையும் அழிக்கிற வல்லமை இறங்குவதாக என்று நான் சொல்லுறேங்க. முகத்தை கழுவுறாங்க. அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போனால் கேன்சர் வைரஸ் இல்லை. நீ நம்புகிறபடி ஆகிறதுப்பா, நீ விசுவாசிக்கிறபடி ஆகிறது. சமீபத்தில் கடந்த வாரத்தில், இது ஜூலை 2024 ஆண்டின் 4வது வாரத்தில் உங்களுடைய இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். போன வாரத்தில் ஜூலை 3வது வாரம் 2024 வசனத்தில் ஒரு சகோதரி என்னையும் என்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு போறாங்க. எதற்கு? அவருடைய வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை நீங்க வேண்டும், தடைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னாங்க. அப்போ அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியில் போகும்போது, பிரதர் இதில் 30 அடி ரோடு உண்டு, இந்த ரோட்டில் இப்போ என்க்ரோச்மெண்ட்டு வந்துட்டு 70 பேர் வீடை கட்டிட்டாங்க, நாங்கள் 8 வருஷம் கேஸ் போட்டுருக்கிறோம், விடை கிடைக்கலன்னாங்க. நான் ஒரு டம்ளரில் தண்ணி வாங்கிட்டு தெளிச்சேன். இயேசுவின் நாமத்தினால தடைகள் விலகுது, வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன் வழியை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லிட்டு வந்துட்டேன். 8 வருஷம் கேஸ் நடக்குது, எனக்கு தெரியாது பாருங்க. 3வது நாள் சுமார் 10 புல்டோசர் அரசாங்கத்தினாலே அங்கே அனுப்பப்பட்டு ஒரே நாளில் அந்த 30 அடி சாலை ரெடி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ இதுல தண்ணீர் இருக்கிறது, ரைட்? தண்ணீரின் அற்புதங்களை தான் நம்ம தியானிக்கிறோம். தண்ணீர், அதாவது தலை வணங்கிய தண்ணீர். நீங்க ஒரு 3 நேரம் தொடுங்க,
சரிங்களா? உங்கள் சரீரத்தில் இந்த வல்லமை வந்து பாயும். அது என்ன வல்லமை? அன்றைக்கி அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் இந்த வல்லமை டச் பண்ணுங்க. ஜஸ்ட் 3 டைம், 1 2 3 செக் பண்ணி பாருங்க. அந்த கேன்சர் அங்கே கட்டி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படிதான்ப்பா தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யுது. அப்போ நான் அதைத்தானே உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறதோ அப்படித்தான் நம்ம பிரசங்கிக்க வேண்டும், அப்படித்தான் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டும். நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. மலையும் உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னவர் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனுஷனா சொன்னாரு. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாதுங்க. தேவனுடைய வார்த்தையில சொல்ல போனால் நீங்களும் நானும் மனிதர்களே கிடையாது. ஏன்? உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்க அற்புதம் செய்வீங்க. அற்புதம் செய்யாத நாளே கிடையாது. இட்ஸ் a waste. இன்னைக்கு காலையில் இந்த செய்தியை பதிவு செய்கிற இப்பொழுது காலை 11:45 4 இடத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. 2 கால் வெளிநாட்டு காலுங்க, 4 இடத்துல அற்புதம் செய்து விட்டு தான் உங்கள் மத்தியிலே குதூகலமாக நின்று பேசி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை வாழும்படியாகவே தேவன் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்கள் கையில் இருக்கிற எல்லாத்துலேயும் பவர் இருக்குங்க. விசேஷமாக உங்கள் கையில் இருக்கிற மொபைலில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. ஏன் தெரியுமா? மோசே கையில் இருந்த கோல் அது. உங்களுடைய கையில் இருக்கிற உங்கள் ஃபோனுங்க, எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இதை படத்தை கட் பண்ணி உங்கள் வீட்டில் ஒட்டுங்க. உங்கள் வீட்டில் தரித்திரத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், குடும்ப சண்டையை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஒரு பரிபூரணமான விடுதலையையும் பரிபூரணமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.